2026 வந்து கண்டிப்பாக விஜய் தான். டிவிக்கு தான். நான் தளபதிக்கு தான் போடுவேன். இந்த ஒப்பீனியனா பிஜேபி வரணும். டிவிக்கே தான் சார். தளபதி தான். 26 தளபதி தான், புரட்சி தளபதி தான். அதிமுக. டிவிக்கே தான். திமுக தான். அரசியலும் தெரியாது, ஒரு கண்ட்ராவிங் தெரியாது. என்ன நேற்று முளைச்சா காலெல்லாம் நீங்கள் இதுவாகிடுமா? டிவிக்கு விஜய் தான். இன்னும் நாட்கள் இருக்குல்ல சார், நாட்களை வச்சு தான் சொல்ல முடியும். நாட்டை ஆள வாரவங்களுக்கு என்ன கல்வி தகுதி இருக்கு? பட் எல்லாம் காசு தானே சார் விளையாடுது. 2026 தேர்தல் வரப்போகுது. எல்லாரும் இன்னைக்கு கட்சி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எந்த கட்சிக்கு மெஜாரிட்டியா வரும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? மெஜாரிட்டி வரனா விஜய் தான். விஜய் தானா? எப்படி சொல்றீங்க? மக்களுக்கு தான் எல்லாமே இது பண்ணுறது. ஏற்கனவே ஆண்ட கட்சிக்கெல்லாம் சரியில்லைங்கிறீங்களா? அப்படி இல்லை, புதுசாக அண்ணா வரணும் தான், வேறு ஒன்று. என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே தான். எந்த நம்பிக்கையில் சொல்றீங்க? அவங்க தான், அவங்க விட்டா வேறு வழி கிடையாது. அரசியலும் தெரியாது, ஒரு கண்ட்ராவிங் தெரியாது. என்ன நேற்று முளைச்சா காலெல்லாம் நீங்கள் இதுவாகிடுமா? விஜய் ஃபர்ஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்ண போகிறாரு. அதனால் அவருக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. டிஎம்கே கவர்மெண்ட் மேலே கொஞ்சம் மக்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்துடுச்சு. டிவிக்கு தான். டிவிக்கு தான். எந்த நம்பிக்கையில் சொல்றீங்க? இல்லை, எல்லாருமே நியூவாக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அதனால் நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். விஜய் வந்தால் நல்லா தான் இருக்கும். அவர் வந்தாருன்னா எல்லாம் மாறிடும். மாறிடுமா? முக்கால்வாசி மாறிடும். அவர் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார், எதுவும் பண்ணணும் அப்படின்ற சுற்றி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுக்கோசம் தான் அவர் பொலிட்டிஷன்லேயே வராரு. என்ன தேவை இருக்கு இப்போ அவர் வர்றதுக்கு? அவர் வரத்துக்கு நம்ம மக்களோட சப்போர்ட் தான் தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை. இல்லை, அரசியல் ஒரு வெற்றி ஏற்படுதா? எப்படி? கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக அவர் இது பண்ணுவார். நாட்டில் பேசுகிறதே ஒரு அருவறுப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு தலைவன் மாதிரி பேசாரா? ஆனால் ரசிக்கிறாங்களே. என்ன ரசிக்கிறீங்க? கூட்டம் கூடுது. எல்லாம் ஒன்றும் இல்லாத ஓட்டு போடாதவங்களாம் கூட்டம் கூடுறான். ஓட்டு போடுவானா? 2026 தேர்தல் வரப்போகுது. எந்த கட்சி மெஜாரிட்டி வரும்னு எதிர்பார்க்குறீங்க? 2026 தேர்தலுக்கா மெஜாரிட்டின்னு பார்த்தோன்னா எந்த கட்சிக்குமே வரா சாமி. நான் வந்து இழுபறியாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறீங்க? இப்போ ஒவ்வொரு கட்சியுமே வந்து இப்போ புதுசாக வந்துட்டு இருக்குது. அது எப்போ எந்தெந்த தேர்தலில் வந்து யார் யாருக்கு ஓட்டு போடான்னு சொல்லிட்டு மக்கள் வந்து அந்த நேக்கத்தில் வியூகம் பண்ணுவாங்க. அப்படி வியூகம் பண்ணும்போது அவங்களுக்கு இப்போ புது ஜென்ரேஷன் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு அவங்க முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தோன்னா இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த எலெக்ஷனுமே வந்து யாருமே ஒன்றும் பண்ணாதனால வந்து இவங்க புதுசாக வரவங்க ஏதாவது பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க மக்கள். அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி வந்து ஒரு சான்ஸ் மாற்றம் வரும். அதனால் இழுபறியாக இருக்கும். அதிக தொகுதி பெரும்பான்மை வந்து வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த வாட்டி டிவிக்கே தான். திராவிட கட்சியை தாண்டி ஒரு நடிகரால் வரும்னு எதிர்பார்க்க சார். சமாளிக்க முடியுமா? கண்டிப்பாங்க சார், சமாளிக்க முடியும். டிவிக்கே தான். நான் அவரோட ஃபேன் சார். நான் எப்படி வேண்டாம்னு சொல்லுவேன். நான் டிவிக்கே தான். தளபதி தான். வேற எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. டிவிக்கு விஜய் தான். வரும். இப்போ நான் ஏடிஎம்கே பக்கா எம்ஜிஆர் தீவிரவாதியா? ரசிகன், எம்ஜிஆர் ரசிகன். எம்ஜிஆர் முதல்ல, அதாவது திமுகவில் இருக்க சொல்ல எம்ஜிஆர் திமுகவில் சொல்ல நான் ரசிகன். அவர் கட்சி ஆரம்பிக்க சொல்ல வந்து தொண்டன். இன்னைக்கு எம்ஜிஆர் பக்தன். சனாதன தர்மம் இதெல்லாம் வந்து தேவையில்லாத டிஸ்கஷன்ஸ். அதனால நெகட்டிவாக இருக்குது. அதனால் ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் மக்களுக்குள்ளே இருக்குது. நான் தளபதிக்கு தான் போடுவேன். எப்படி இருந்தாலும் நானும் அவரோட ஃபேன். ஸோ கண்டிப்பாக நான் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவேன். என்ன எதிர்பார்க்குறீங்க திரு விஜய்கிட்ட? இப்போ இருக்கிறதோட ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும், அவ்வளோதான். நான் மேபி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் இல்லையா? டஃப்பாக தானே இருக்கும். என்ன டஃப்பு? இல்லை, நிறைய பேர் நிற்கிறாங்களா? விஜய் நிற்கிறாரு. ஓட்டு பிரியும் சொல்ல வரீங்களா? ஆமாம், பிரியும். அதனால டஃப்பாக இருக்குது. யாருன்னு சொல்ல எந்த கட்சி? திமுக தான் முக்கால்வாசி. எப்படி சொல்றீங்க? 70% முக்கால். ஆமாம், ஓட்டு திமுக தான் விஜய் பிரிப்பாரா? ஆமாம். ஏன் அதிமுக பிரிக்க மாட்டாரா? பிரிக்க மாட்டார். இல்லை, அவர் அதிமுக கன்சிடரே பண்ணலையே. டிவிக்கு திமுக தான் போட்டிங்கிறாரு. இப்போ நாங்கள் தான் சொல்லுவேன். நான் எனக்கு அவருக்கு தான் சண்டை, உனக்கு சண்டை கிடையாது சொல்லல. நீ கட்சி ஆரம்பிச்சனாக்க நீ பெரிய சரி, நீ கட்சி ஆரம்பிச்சு நீ என்ன பண்ண சொல்லு பார்க்கலாம். 2026 வந்து கண்டிப்பாக விஜய் தான். இந்த வாட்டிய திமுகவுக்கும் டிவிக்கு தான் போட்டி அப்படிங்கிறாரு சொல்கிறாங்க. பட் எல்லாம் காசு தானே சார் விளையாடுது. யார் நிறைய ஜாஸ்தி காசு கொடுக்குறாங்களோ நிறையா மக்கள் காசுக்காக தான் ஓட்டு போடுறாங்க. எல்லாரும் யாரும் நல்லா செய்வாங்கன்றதை யோசிச்சு போட்டாங்கன்னா நாட்டுக்கு நல்லா தான் இருக்கும். அப்படி யோசிக்கிறது இல்லை. என்ன திமுக? ஆமாம். என்ன காரணம்? 4 வருஷத்தில் 2 வருஷம் கொரோனா, 2 வருஷம் செஞ்சு திட்டது இவங்க 4 வருஷம் செய்யலை. எதுவுமே கொள்ளடிச்சது மட்டும் தான் உண்மை. டிவிக்கே தான் சார். எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் 50 வருஷமாக ஆண்டாங்க இல்லையா? அதிமுக மாறி மாறி ஆண்டிருக்காங்க. இன்னைக்கு இளைஞர்கள் மட்டும் இல்லை, எல்லாருடைய ஆதரவும் விஜய் தான் வரணும்.
ஏன்னா புது ஆளுக்கு நம்ம வாய்ப்பு தரணும், கண்டிப்பாக தரணும். இல்ல, ஏற்கனவே புதுசா வந்த விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு தர அவரை வந்து கெடுத்தது யாரு? விஜயகாந்த் வந்து நல்லதா வந்திருப்பாரு. இதே இருக்கிற கட்சிங்க தான் அவரை போட்டு வலிச்சு என்கிட்ட வா உங்ககிட்ட வான்னு மாற்றி பந்தாடி கெடுத்துட்டாங்க. இப்போ விஜய் அந்த மாதிரி ஒரு ஸ்கோப் கிடையாது. விஜய் கண்டிப்பாக வருவார். 26 தளபதி தான், புரட்சி தளபதி தான். அண்ட் இவரும் ஒரு ஆக்டர் தான். ஸோ இது வந்து நம்மளோட இந்தியன் பாலிடிக்ஸில் ஒரு பேட்டர்னாக ஆகிட்டு இருக்கு. நடிகர்லாம் இன்னைக்கு அரசியலுக்கு வந்துடுறாங்க. ஆமாம், அந்த ஸ்டீரியோ டைப் நல்லதில்லை. ஏன்னா எத்தனையோ பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளவோ புத்திசாலிகள் இருக்காங்க. அண்ணாமலை நம்ம கட்சின்றதை விட்டுட்டு அண்ணாமலையை அவரோட பொட்டென்ஷியல் என்னன்றதை மட்டும் பார்த்தோன்னே ஒரு நல்ல லீடர் தான் நம்ம கண்ட்ரிக்கு தேவையே தவிர நல்ல ஒரு நடிகர் தேவையில்லைங்க. நல்ல நடிகர் தேவையில்லை. போட்டியும் இருக்கும், சில தப்பான செயல்களும் இருக்க தான். தப்பான செயல்னா எப்படி? பணம் நிறைய விளையாடுங்கிறீங்களா? பணம் நிறையா விளையாடும். அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பியூன் வேலைக்கு கூட ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு கல்வி தகுதி இருக்குது. ஆனால் நாட்டை ஆள வாரவங்களுக்கு என்ன கல்வி தகுதி இருக்குது? திராவிட கட்சிகளா சார் அது? என்ன திராவிட கொள்கை சொல்றாங்க சொல்லுங்க? என்ன கொள்கை இருக்கு திராவிட கட்சிகள் கிட்ட? நீங்களே சொல்லுங்க. என்ன எல்லாரும் கேட்குறாங்க, விஜய் என்ன கொள்கை இருக்கு? விஜய் கிட்ட நல்லது நினைக்கிறார் சார். இவங்க நல்லது நினைக்கிறாங்களா? மத கலவரத்தை உண்டு பண்றதே திராவிட கட்சிகள் தான். இந்த வாட்டி ஓட்டு விஜய்க்கு தான், டிவிக்கே தான். இன்னும் நாட்கள் இருக்குல்ல சார், நாட்களை வச்சு தான் சொல்ல முடியும். என்ன காலத்தில் இப்போ இளைஞர்கள் இருக்காங்களா சார்? ஆமாம், பெரியவங்கள்லாம் அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஏற்கனவே ஆல்ரெடி. வரும் ஜென்ரேஷன் வந்து அவங்க எடுக்கிற முடிவு பேரண்ட்ஸ் எங்கே சொல்கிற பிள்ளைங்கள் கேட்கல இல்லை. ஆமாம், உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட காலம் வந்துட்டு இருக்கிறதால இன்னும் ஒரு 2 மாதங்கள் போகணும் சார். அப்போ தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். விஜயோட அரசியல் வருகை எப்படி எந்த கட்சியை பாதிக்குன்னு நினைக்கிறேன்? ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஃபுல்லாக வந்து டிஎம்கோட ஓட்டர்ஸ் தான் அவர் எடுக்கிறாரு. விடுதலை சிறுத்தை ஓட்டு எடுக்கிறாரு, சிறுபான்மையினர் ஓட்டு எடுக்கிறாரு, கிறிஸ்தவர் ஓட்டு எடுத்துறாரு. நேற்று பார்த்தீங்களா ஃபங்க்ஷனு மாம்பழபுரத்தில்? எல்லா தமிழகம் முழுவதும் பேராயர்லாம் வந்திருக்காங்க. கிறிஸ்தவர் ஓட்ட எடுக்கிறாரு, எல்லா ஓட்டும் எடுக்கிறாரு. அதிமுகவுக்கு போகாத அந்த ஓட்டெல்லாம் அவர் தான் எடுப்பாரா? அது ஆல்ரெடி வந்து டிஎம்கே ஓட்டு எல்லாமே ஏற்கனவே போனதோட 3% ஓட்டு தான் ஜெயிச்சுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் கிளீனாக உங்களுக்கு. எல்லாமே எம்ஜிஆர் வைக்க முடியுமா? இப்போ விஜய் நினைக்கிறாருல்ல, இப்போ ரஜினிகாந்த் தான் வந்தார், ஏன் பாயில் ஓட்டார்? ரஜினிகாந்த் நினச்சினாக்கா 96 நினச்சிருந்தனாக்கா பண்ணியிருக்கலாமா, பண்ணியிருக்கூடாதா? கண்டிப்பாக. ஜெயலலிதாவை எடுத்து ஆரம் வீரப்பன் ஜெயலலிதாவை எடுத்து பண்ணியிருந்தா பண்ணியிருக்கூடாதா? வேண்டாம், முடியாது. என்ன அதே மாதிரி சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார், என்ன பண்ணார் அவர்? முடியல, பிஜேபியில் போட்டார். இப்போ விஜய் ஜொலிக்க மாட்டாருங்கிறீங்களா? அப்படி கண்டிப்பாக ஜொலி சான்ஸே கிடையாதுங்க. ஜோசப் விஜய். ஆமாம், இப்போ உட்காந்தானாக்கா எல்லா இது இந்துக்கள்லாம் என்ன ஆவாங்க? அதான் ஜோசப் தூக்கிட்டாரு, விஜய் மட்டும் தான் வச்சிருக்காரு. ஏங்க என்னதான் ஒன்று பேரை தூக்கினாலும் அவனுக்கு அந்த உணர்வு இருக்கணும்ல மனுஷனுக்கு. படித்தவங்க படிக்காதவங்க யார் வேணாலும் வரலாம். ஒரு குற்ற பின்னணி இல்லாமல் இருக்கணும் இல்லையா? ஆமாம், குற்ற பின்னணி இல்லாமல் இருக்கணும், நல்ல யோக்கியனாக இருக்கணும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணணும் ஜனங்க. தளபதிக்கு தான் போடுவேன். ஏன்னா அவர் தான் வேணும். இப்போ இருக்கிற இளைஞர்கள் தான் மெயின் சார். வர ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எடுத்தாருன்னா இப்போ பசங்களுக்கு வேலை வேணுன்றது எல்லாமே அவர் தெளிவாக பண்ணி கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை, அதுதான் சார் ஃபஸ்ட்டு. அதனால தான் அவருக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். நினைக்கிற மாதிரிலாம் அதெல்லாம் வராது. வாய்ப்பில்லை ராஜாங்கிறிய? வாய்ப்பில்லை ராஜா. அதனால எம்ஜிஆர் வழி வரவே வராது. எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணிக்க தெரியுமா? எவ்வளோ பேரை வாழ வச்சுக்க தெரியுமா? திராவிட கட்சியை தாண்டி புதுசாக ஒரு ஆளை வர்றதை மக்கள் ஏற்பாங்களா? ஏன்னா கடந்த கால வரலாறு அப்படி இல்லை, அதான் சொல்ல வரேன். இல்லை, முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இருக்க மாட்டேங்குதுல. எல்லாமே மாற்றங்கள் கேட்குது இல்லை. ஸோ இந்த மாற்றமும் இருக்கும், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு வர வாய்ப்பு இருக்குங்கிறீங்க? கண்டிப்பாக. சொந்த ஒப்பீனியனாக பிஜேபி வரணும். என்னோட சொந்த ஒப்பீனியன். முதல்ல ஃபஸ்ட்டு மக்களை மதிக்கணும் சார். நீ தனியாக நீ எதுக்கு எப்படி எம்ஜிஆரை பற்றி நீ பேசலாம்? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது சார்? எம்ஜிஆர் கொள்கை தலைவரா? யார் அவரா? ஆமாம், இவரு விஜய்க்கு கொள்கை தலைவர். என்ன இவருக்கு என்ன கொள்கை இருக்குது? கொள்கை இல்லைங்கிறீங்களா? ஆமாம், ஆத்தா அப்படியே மதிக்காதவன் அவன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க விஜய்கிட்ட? அவங்க கூட்டணி சேர்க்குறாங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த கூட்டணி கட்சிக்காரவங்க இருக்காங்க. அந்த கூட்டணி கட்சிக்காரவங்க இருந்து ஏன் வெளியே வராங்க? அவங்க ஒரு ரீசன் கொஸ்டின் தான் கட்சியிலே சேர்ந்துருப்பாங்க. அதுவும் அந்த ரீசன் அவங்களுக்கு நடக்காத தோற்று தான் அவங்க இவர் செய்வாருன்ட்டு வராங்க. அப்படிலாம் ஒரு கட்சி தலைவர் பேசலாமா? என்னங்க பேசுறீங்க நீங்கள்? என்ன கட்சி என்ன இன்னும் பெரிய தலைவர் ஆகிட்டார் அவர். என்ன அவ்வளோ பெரிய தலைவர் அவர்? ஆனாப்பட்ட சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார். ஆமாம், என்ன ஆனார்? முடியல அவரால். எவ்வளோ ரசிகர் இருந்தால் அந்த காலத்தில். இந்த விடியல் பயணம் 1000 ரூபாய் உதவித்தொகை இப்போ விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. 1000 ரூபாய் உதவித்தொகை எல்லாமே
திமுக தான் மாறும். விஜய் வருகை திமுக பாதிக்காதுல்ல? கம்பல்சரி பாதிக்காது, வாய்ப்பே இல்லை. வந்து விஜய் வந்து இது வரைக்கும் எந்த தொண்டனுக்கு வந்து சோறு போட்டுக்கிறாரு? விஜய் தேடி போகிறாங்கல்ல ஊட்டாண்ட. இதே எம்ஜிஆர் வீட்டு தொண்டை நான் சொல்கிறேன். எப்போ 72 73 நான் தொண்டனாக இருக்க சொல்ல அவன் வீட்டுக்கு போனாக்கா எந்த பிரச்சனை இருந்தாலும் முதல்ல போய் சாப்பிட்டு வாங்க. காலையில் 5 மணிக்கு அடுப்பு 10 வருஷம், நைட்டு 8 மணி வரைக்கும் அடுப்பு எரியும். இவர் வீட்டில் எழுத சோறு போட்டிருக்காரு யாருன்னா தொண்டன், எந்த தொண்டனுக்காவது சோறு போட்டிருக்காரா? நிறைய ஓட்டுங்கள் பிரியும் கம்பல்சரி. அப்போ இவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ நீ எத்ததுமே என்ன பண்ணுற சினிமாவில் எம்ஜிஆர்லாம் வந்து சினிமா நடிகை சொல்ல என்ன பண்ணுவார்? மக்களுக்கு என்ன பண்ணணும், ஏது செய்யணும், ஒரு இது இல்லாமல் என்ன தண்ணி அடிக்கிறது, பீடி பிடிக்கிறது, சேர் பண்ணி நீ எத்ததுமே பீடி பிடிச்சின்னு கையில் பாட்டிலோட வர சினிமாவில். என்னது இதெல்லாம் வந்து இன்னைக்குள்ள நிலைமையில எந்த கட்சியுமே மெஜாரிட்டியாக வரவே முடியாது. ஆனால் ஜாயின் பண்ணி வர்றது அது நம்ம கையில் தான் இருக்குது. ஜனங்க தான் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம உரிமையை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்.